ஸோ இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிற ஒரு புத்தகம் வந்து சட்டத்தால் யுத்தம் செய் நீதிபதி கே சந்துரு அவர்கள். இந்த புத்தகம் வந்து நம்ம நிறைய வாட்டி சொல்கிறதா, இந்த வாட்டி சொல்கிறோம். நீதிபதி கே சந்துரு அவர்கள் வந்து அவங்க நீதிபதியாக இருந்த காலகட்டத்தில் வந்து கிட்டத்தட்ட வந்து 1,00,000 வழக்குகளை வந்து முடிச்சு வச்சுருக்காங்க. ஏன்னா வந்து தாமதமாக கொடுக்கப்பட்ட நீதி வந்து மறுக்கப்பட்ட நீதிக்கு சமம். அதனால் வந்து முடிஞ்ச அளவு எல்லாத்தையுமே வந்து நம்ம விசாரித்து நீதி கிடைக்கணும். அப்போ தான் வந்து பாதிக்கப்பட்டவங்களுக்கு வந்து கரெக்டான டயத்தில் வந்து நீதி கிடைக்கும் அப்படின்னு சொல்லி 1,00,000 வழக்குகளை வந்து அவங்க நீதிபதியாக இருந்தப்போ க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. அதில் சில வழக்குகளை, சில வரலாறில் பதியப்பட்ட வழக்குகளை எடுத்து தான் வந்து இதில் ஒரு 30 வழக்குகள் கொடுத்துருப்பாங்க. ஒரு வழக்கும் அந்த வழக்கு எப்படி ஆரம்பிச்சிச்சு, அதில் சட்டத்திட்டங்கள் என்ன, அவங்களோட ஃபோட்டோ, அவங்க அங்கே என்ன ஜட்ஜ்மெண்ட் கிடச்சிச்சு அப்படின்ற இன்ஃபர்மேஷன் தான் வந்து இந்த புத்தகத்தில் இருக்கும். இது வந்து ஒரு 230 ரூபா ஒரு புத்தகம், ஒரு 166 பக்கங்கள் இருக்கும், ஒரு 30 வழக்குகள் இருக்கும். அதுமாதிரி பெண்கள் சார்ந்த நிறைய வழக்குகள் தான் வந்து இதுக்கு முக்கியத்துவம் கொடுத்துருப்பாங்க. ஏன்னா வந்து பெண்கள் தான் வந்து ரொம்ப ரொம்ப பயந்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ அவங்க வந்து வீட்டில் ஏதாச்சும் பிரச்சனைனா வந்து, இல்லை சமூகத்தில் ஏதாச்சும் பிரச்சனைனா வெளியில் வந்து கண்டிப்பாக இந்த மாதிரி வந்து ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்கணும். நீதிமன்றம் வந்து அவங்களுக்கு சரியான ஒரு தீர்வு கொடுக்கும். நீதிமன்றத்துக்கு மேலே எல்லாத்துக்குமே நம்பிக்கை வரணும். அங்கே வந்தால் சரியான தீர்வு கிடைக்கும். நம்மளாவே வந்து வன்முறையை கையில் எடுக்கிறத தாண்டி, நம்மளாவே வந்து பயந்துக்கிட்டு உட்காந்துக்கிட்டு இருக்கிறத தாண்டி, நீங்கள் வந்து நீதிமன்றத்தில் வந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஒரு தீர்வு கிடைக்கும். அந்த நம்பிக்கையை உண்டாக்குறது தான் வந்து இந்த புத்தகம். அதை தான் வந்து நீதிபதி கே சந்துரு அவர்களும் சொல்லியிருப்பாங்க. இன்னொன்று என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, இதில் வந்து ஒரு 30 வழக்குகள் தான் இருக்கும். வரலாறில் வந்து நிறைய வழக்குகள் நடந்திருக்கு. பட் அதெல்லாம் வந்து காலம் தனியும் போது அந்த வழக்குகளையும் நம்ம இந்த மாதிரி புத்தகமாக போடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அதையுமே இங்கே பதிவு பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த ஒரு வழக்கு இருக்கும். அதில் வந்து அவங்க ஃபோட்டோ போட்டிருப்பாங்க. சப்போஸ் அவங்க வந்து அக்செப்ட் பண்ணால் அவங்க ஃபோட்டோ போட்டிருப்பாங்க, இல்லைனா அவங்க ஃபோட்டோ போட்டிருக்க மாட்டாங்க. அதில் தெளிவான சட்டங்கள் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து அவங்களோட ஜட்ஜ்மெண்ட் வந்து இதில் இருக்கும். இந்த மாதிரி தான் 30 வழக்குகள் இருக்கும். ஸோ இப்போ வந்து வளர்ப்பு தாய்க்கு பிரசவ விடுப்பு அப்படின்னு சொல்லி அந்த ஒரு வழக்கு தான். இது வந்து 14வது வழக்கு. இது வரையும் 13 வழக்கு வந்து நம்ம இந்த வீடியோவில் வந்து இந்த சேனலில் அப்லோட் பண்ணியிருப்போம். ஸோ நீங்கள் வாய்ப்பு இருந்தால் அந்த வீடியோ பார்க்குறீங்களோ இல்லையோ, பட் ஆனால் இந்த புத்தகம் வாங்கி படிங்க. உங்களுக்கு வந்து நீதிமன்றத்துக்கு மேலே இந்த மாதிரி வழக்கெல்லாம் வந்திருக்கான்னு சொல்லி உங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கும். உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு பிரச்சனைனா நம்ம நீதிமன்றத்துக்கு போகலாம், தீர்வு கிடைக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை வந்து உங்களுக்கு வரும். அதுக்கு தான் வந்து இந்த ஒரு புத்தகம். இதில் வந்து 30 வழக்குகள் எப்படி இருக்குன்னா வந்து சட்டத்தால் யுத்தம் செய்யும் சொல்லி அந்த ஒரு பகுதி கீழே ஒரு 13-14 வழக்குகள் இருக்கும். மீதி உள்ள ஒரு 16-17 வழக்குகள் எப்படி இருக்குன்னா வந்து நீதிமன்றத்துக்கு வந்த விசித்திரமான வழக்குகள்னு சொல்லிட்டு ஒரு 17 இருக்கும். மொத்தமாக வந்து ஒரு 30 வழக்குகள் தான் வந்து இந்த ஒரு புத்தகம். ஸோ இப்போ பார்க்க போகிற வழக்கு வந்து வளர்ப்பு தாய்க்கு பிரசவ விடுப்புன்னு சொல்லிட்டு. இப்போ என்ன பண்ணுறாங்க, சில பேர் வந்து குழந்தை பெற்று, இப்போ இதில் நிறைய இருக்கும். பட் இதை நான் வாங்கி படிங்க. ஜஸ்ட் அந்த கண்டென்ட் மட்டும் சொல்லிடுறேன். ஏன்னா வந்து இப்போ வந்து சில பேரால் குழந்தை பெற்றுக்க முடியல, இயற்கையாகவே அவங்களால வந்து குழந்தை பெற்றுக்க முடியல அப்படின்னா அதுக்கு நிறைய காரணங்கள் இருக்கலாம். அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்களோட அவங்களோட அந்த ஸ்பெர்ம் அதெல்லாம் எடுத்து இன்னொருத்தவங்க அந்த வளர்ப்பு தாய் அவங்களோட கருப்பைக்குள்ளே வச்சு அவங்க குழந்தை பெற்றுட்டு அந்த குழந்தைய வந்து இவங்க வாங்கிப்பாங்க அப்படின்றது வந்து இப்போ வந்து இருக்கான். இங்கே ஒரு என்னென்னா, அதே மாதிரி இவங்களால் வந்து குழந்தை பெற்றுக்க முடியல. ஏன்னா இவங்களோட ஒரு பையன் வந்து இறந்து போயிட்டாங்க, ஏதோ ஒரு ஆக்சிடெண்ட்டில் வந்து இறந்து போயிட்டாங்க. அதனால் அவங்களுக்கும் இனிமேல் வந்து குழந்தை பெற்றுக்க முடியாதான். அதனால் இவங்க வந்து வளர்ப்பு தாய் மூலியமாக எப்படின்னா வந்து, அதாவது இவங்களோட அந்த ஸ்பெர்ம் அதெல்லாம் எடுத்து அவங்க இன்னொரு தாயில் வந்து கருமுட்டையில் வச்சு அவங்கள்ட்ட இருந்து வாங்கிக்கிறாங்க அந்த குழந்தைய. ஸோ இப்போ இவங்கள வந்து இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, இவங்க வேலை செய்கிற இடத்துல வந்து அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்களாம். நீங்கள் வந்து இது பையன்னு சொல்கிறீங்க, பட் ஆனால் இது உங்களுக்கு பிறக்கலையில் வளர்ப்பு தாய் மூலியமாக தானே பிறந்துச்சு, அது எப்படி உங்கள் பையன் சொல்கிறீங்க, அவங்களுக்கு எப்படி வந்து அந்த மெடிக்கல் இன்சூரன்ஸ் அதெல்லாம் வந்து நீங்கள் கேட்குறீங்க. இப்போ நம்ம ஒரு கம்பெனியில் வேலை பார்த்தா நம்ம பசங்களுக்குலாம் வந்து மெடிக்கல் இன்சூரன்ஸ் அந்த சலுகையெல்லாம் நம்ம வாங்கிக்கலாம், பட் அதெல்லாம் நாங்கள் கொடுக்க முடியாது அப்படின்னாங்களாம். அதுக்கு ஒருத்தவங்க என்ன பண்ணியிருக்காங்க, நீதிமன்றத்துக்கு போய் அது வந்து ஒரு ஜட்ஜ்மெண்ட் வாங்கியிருக்காங்க. இன்னொன்று வந்து வளர்ப்பு தாய்க்கு கூட வந்து இப்போ வந்து ஒரு 6 மாதம் வந்து விடுப்பு தர்றதா வந்து நீதிமன்றத்தில் வந்து சொல்லியிருக்காங்க. அதுக்குமே மத்திய அரசு வந்து சொல்லியிருக்கு அப்படின்னு அந்த ஒரு வழக்கு பார்த்தா இதில் பார்க்க போகிறோம். சின்ன சின்ன விஷயத்தை நான் படிச்சிடுறேன். சமீபத்தில் சென்னை துறைமுக பொறுப்பு களத்தில் வேலை பார்த்த பெண் ஒருவர், வயது 20, தனது ஒரே மகனை சாலை விபத்தில் பறிகொடுத்து தனக்கு மற்றொரு வாரிசு உருவாகாத இயற்கை புறக்கணிப்பால் மருத்துவர் ஆலோசனையின் பேரில் பதிலித்தாய் உதவியால் பெண் குழந்தையொன்று பெற்றெடுத்தார்னு சொல்லிட்டு சென்னை துறைமுகத்தில் வந்து வேலை செய்கிறவங்க ஒருத்தவங்க வந்து அவங்க பையனுக்கு வந்து 20 வயசாகும். பட் ஆனால் வந்து ஒரு ஆக்சிடெண்ட்டில் வந்து இறந்து போயிட்டார் அவங்க பையன். ஸோ இனிமேல் இவங்களால் வந்து இயற்கையாக வந்து குழந்தை பெற்றுக்க முடியாதான். ஏன்னா ரொம்ப வயசாகிடுச்சுன்றாங்க. ஏன்னா அவங்க பையனுக்கு 20 வயசாம். அதனால் வந்து டாக்டரோட ஆலோசனைப்படி பதிலித்தாய், அவங்க தான் வந்து அந்த பதிலித்தாய்னா இங்கே இவங்க மூலியமாக வந்து அவங்களுக்கு அந்த கருமுட்டையில் வந்து அந்த குழந்தை பிறக்கிறதுக்கு எல்லாத்தையுமே வந்து பண்ணி அதுக்கப்புறம் அங்கேருந்து குழந்தைய வாங்கிக்கிறது. ஸோ அவங்க தான் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து குழந்தை அந்த ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறது எல்லாமே அவங்க பார்த்துப்பாங்க. ஸோ அந்த மாதிரி வந்து இவங்க குழந்தைய வாங்கியிருக்காங்க. அதுதான் இங்கே நடந்திருக்கு. மருத்துவர் ஆலோசனையின் பேரில் பதிலித்தாய் உதவியால் பெண் குழந்தையொன்று பெற்றெடுத்தார். தன் பணி காலத்திற்கு பின் பெற்றுக்கொள்ள வேண்டிய அக்குழந்தையை வாரிசாக பதிவு செய்யவும் மருத்துவ வசதிகள் அட்டை வழங்கவும் நிர்வாகத்திடம் வேண்டுகோள் விடுத்தார் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எனக்கு அப்புறம் உள்ள வாரிசாக வந்து இந்த பிள்ளையை வந்து போட்டுக்கணும். அதுக்கப்புறம் வந்து மருத்துவ காப்பீடுன்னு சொல்லிட்டு எப்போவுமே வந்து எந்த கம்பெனியில் வேலை செஞ்சாலுமே வந்து குழந்தைங்களுக்குலாம் வந்து நமக்கு ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்கு பிள்ளைங்களுக்குலாம் வந்து ஒரு கார்டு தருவாங்க. அதை வச்சு நம்ம 24 ஹவர்ஸுக்கு மேலே ஆனால் நம்ம வந்து ஹாஸ்பிட்டலில் பார்த்துக்கலாம்னு சொல்லி சில கம்பெனியில் சில ரூல்ஸ் இருக்கும். அது நான் சொல்கிறதுல வந்து எனக்கு தெரிஞ்ச ரூல் சொல்கிறேன்.
ஸோ அதுக்குன்னு சொல்லி ஒரு மெடிக்கல் கார்டு தருவாங்க அந்த இன்சூரன்ஸ் கம்பெனிலேருந்து. இவங்க என்ன சொல்லியிருக்காங்க, இந்த மாதிரி எனக்கு ஒரு குழந்தை பிறந்திருக்கு பதிலி தாய் மூலியமா, அது இப்போ என்னோட குழந்தை தான், ஏன்னா என்னால் குழந்தை பெற்றுக்க முடியாதனால தான் நான் வந்து இந்த மாதிரி ஒரு டாக்டரோட ஆலோசனைப்படி தான் நான் இந்த மாதிரி வாங்கிட்டேன். இப்போ அந்த குழந்தை இருக்குது, எனக்கு அப்புறம் வந்து அந்த குழந்தை தான் வாரிசு. ஸோ நான் இப்போ வச்சுக்கிறதெல்லாம் வந்து அதுதான் யூஸ் பண்ணிக்க போகுது, அதனால் அது என் குழந்தை தான், நீங்கள் வந்து எனக்கு அவங்களுக்கு மருத்துவ கார்டு கொடுங்கன்னு சொல்லி அவங்க வேலை செய்கிற அந்த சென்னை துறைமுக பொறுப்பு அந்த அதிகாரிகள்கிட்ட கேட்டிருக்காங்க. இல்லை அது எப்படி இது உங்கள் குழந்தை ஆகும்னு சொல்லிட்டு அவங்க நிராகரிச்சிருக்காங்க. அதுக்காக இவங்க வந்து நீதிமன்றம் போயிருக்காங்க. அதுதான் வந்து இந்த ஒரு கேஸு. தன் பணிகாலத்திற்கு பிறகு பெற்றுக்கொள்ளக்கூடிய அக்குழந்தையை வாரிசாக பதிவு செய்யவும் மருத்துவ வசதிகள் அட்டை வழங்கவும் நிர்வாகத்திடம் வேண்டுகோள் விடுத்தார். மறுப்பு தெரிவித்த நிர்வாகம் இப்பிரச்சனையில் சட்ட சிக்கல்களும் தார்மீக மற்றும் நெறிமுறை குறித்த பிரச்சனைகளும் உள்ளதாலும் மத்திய அரசு புதிய சட்டம் ஒன்றை கொண்டு வரும் முறை நிவாரணம் வழங்க முடியாது என்றும் கூறியதுன்னு சொல்லிட்டு, இப்போ இதுக்குன்னு சொல்லிட்டு மத்திய அரசிட்டருந்து வந்து ஒரு புதிய சட்டம்லாம் இல்லையா, இந்த மாதிரி வந்து குழந்தை வாங்கினா அந்த குழந்தை வாரிசாக இது போட்டுக்கவோ இல்லை மருத்துவ வசதிகள்லாம் வந்து நம்ம கம்பெனிலேருந்து வாங்கிக்குவோன்னு சொல்லி தனியாக வந்து ஒரு சட்டம் இல்லையா, மத்திய அரசிட்ட கேட்டுட்டு தான் இருக்காங்களாம். பட் இன்னும் வந்து ரெடி ஆகலை அப்படின்றாங்க. அதனால தான் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நாங்கள் அந்த மாதிரிலாம் வந்து மருத்துவ கார்டெலாம் வந்து கொடுக்க முடியாது, அது உங்கள் குழந்தை இல்லைல்ல, பதிலி தாய் மூலியமாக தானே பெற்றுக்கிட்டீங்கன்னு சொல்லிட்டு அதையுமே வந்து நிராகரிச்சிருக்காங்க. ஸோ அப்போ தான் இவங்க வந்து கோர்ட்டுக்கு போகிறாங்க. அதை எதிர்த்து அப்பெண் ஊழியர் தொடர்ந்த வழக்கில் பதிலி தாய் மூலம் பெற்ற குழந்தையின் உண்மை தாய் அவர்தான் என்றும் தத்தெடுத்து கொள்ளும் குழந்தைகளின் பெற்றோருக்கு கொடுக்கப்படும் அனைத்து சலுகைகளும் பதிலி தாய் மூலம் பெற்ற குழந்தைகளுக்கும் கொடுக்க வேண்டும் என்றும் சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டதுன்னு சொல்லிட்டு இவங்க வந்து கோர்ட்டுக்கு போயிருக்காங்க. கோர்ட் என்ன சொல்லியிருக்கு, கண்டிப்பாக வந்து அவங்க பதிலி தாய் மூலியமாக தான் பெற்றெடுத்திருக்காங்க, ஆனாலும் அந்த குழந்தை வந்து இவங்களோட தான். ஸோ ஒரு குழந்தைக்கும் ஒரு தாய்க்கும் வந்து என்னென்னலாம் சலுகை வந்து ஒரு குழந்தை பெற்ற தாய்க்கு வந்து என்னென்னலாம் சலுகை கொடுக்கணுமோ அதை வந்து இவங்களுக்கு கொடுக்கணும். ஏன்னா அந்த குழந்தை வந்து அவங்க தான் வளர்க்க போகிறாங்க அப்படின்றக்கப்ப அந்த குழந்தைக்கும் நீங்கள் சலுகையை கொடுக்கணும், இவங்களுக்குமே வந்து அந்த சலுகைகள் கொடுக்கணும்னு சொல்லி உத்தரவிடுச்சு. அதனால் வந்து இவங்களுக்கு வந்து லீவெல்லாம் வந்து வாங்கியிருக்காங்க அந்த குழந்தையை வளர்க்குறதுக்காக. பதிலி தாய் மூலம் பெற்ற குழந்தையின் உண்மை தாய் இவர்தான் என்றும் தத்தெடுத்து கொள்ளும் குழந்தைகளின் பெற்றோருக்கு கொடுக்கப்படும் அனைத்து சலுகைகளும் பதிலி தாய் மூலம் பெற்ற குழந்தைகளுக்கும் கொடுக்க வேண்டும் என்றும் சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டது. இது பற்றி விரிவான சட்டம் இயற்றவும் மத்திய அரசு கேட்டுக்கொண்டது. இப்போ வந்து ஒரு குழந்தையை தத்தெடுக்கிறாங்க, அவங்களுக்கு வந்து என்னென்ன சலுகைகளை வந்து சட்டத்தில் இடம் இருக்குது. இப்போ வந்து குழந்தையை தத்தெடுத்தா அதை வாரிசாக்கவோ இல்லை இந்த மருத்துவ காப்பீடுக்கெலாம் வந்து சட்டத்தில் இடம் இருக்குது. ஆனால் இந்த மாதிரி பதிலி தாய் மூலயமா வந்து நம்ம குழந்தையை வாங்கிறதுக்கு வந்து சட்டத்தில் வந்து இன்னும் நிறைய இடம் இல்லை, அது மத்திய அரசு தான் வந்து முன் வந்து பண்ணணும் அப்படின்றாங்க. ஸோ இக்கட்டுரையில் குறிப்பிட்ட வளர்த்தெடுத்த தாயின் பெயர் அவரது வேண்டுகோளின் பேரில் தவிர்க்கப்பட்டுள்ளதுன்னு சொல்லிட்டு அவங்களே வந்து அவங்க பேர் போடாதீங்கன்னு சொல்லிட்டாங்களாம். அதுக்கப்புறம் இந்த தீர்ப்பு மையம் வந்து இன்னும் 2 கோர்ட்டில் வந்து தீர்ப்பு கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி அதையுமே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதே போன்ற ஒரு தீர்ப்பை பம்பாய் உயர்நீதிமன்றமும் சமீபத்தில் வெளியிட்டது. மத்திய அரசும் தனது பொறுப்பை உணர்ந்து வாடகை தாயின் மூலம் மகவை பெற்று வளர்க்கும் அரசு ஊழியர்களுக்கு 6 மாத காலம் பிரசவ விடுப்பு அளிக்க முன்வந்துள்ளது மகிழ்ச்சியை தருகிறதுன்னு சொல்லிட்டு, ஸோ மத்திய அரசுமே இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா வந்து வாடகை தாய் மூலயமா வந்து ஒரு குழந்தைய வந்து பெற்றெடுத்து அவங்க வளர்க்குறாங்கன்னா அவங்களுக்குமே வந்து ஒரு 6 மாதம் விடுப்பு கொடுக்கும். ஏன்னா அவங்களுமே அந்த குழந்தையை வளர்க்கணும்ல அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்குமே வந்து அரசு ஊழியர்களுக்கு வந்து 6 மாதம் வந்து விடுப்பு கொடுக்கறதுக்காக வந்து மத்திய அரசுமே வந்து இப்போ அக்செப்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்றாங்க. ஸோ இதுதான் வந்து இந்த ஒரு கேஸு. இதுக்கு பின்னாடி வந்து நிறைய சட்டத்திட்டங்கள் அதெல்லாம் வந்து இப்போ என்ன சட்டம் இருக்குது, காலனி அரசில் வந்து அந்த டயத்தில் அந்த பிரிட்டிஷ் பீரியடில் வந்து என்ன சட்டம் இருந்துச்சு, இதை பற்றி ஏன் வந்து இங்கே உள்ளவங்க வந்து ரொம்ப புரியாமல் இருக்காங்க, இதில் ஒரு பெரிய டீட்டெயில்டாக இருக்கும். பட் ஆனால் இதுதான் வழக்கு. ஸோ உங்களுக்கு நீங்கள் வந்து ஒரு வாடகை தாய் மூலியமாக வந்து ஒரு குழந்தைய வந்து பெற்றுக்கிறீங்க, அந்த குழந்தைய நீங்கள் வளர்க்குறீங்க. ஆனால் அந்த குழந்தைய வந்து தன்னோட வாரிசாக்கவும் அதுக்கான மருத்துவ காப்பீடு அந்த அட்டையெல்லாம் வந்து கம்பெனியில் வந்து நம்ம கேட்குறோம், கம்பெனி வந்து கொடுக்க மாட்டேன்ட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்க கோர்ட்டுக்கு போகிறாங்க. கோர்ட் என்ன சொல்லிச்சு, குழந்தைய வந்து தத்தெடுத்து ஒருத்தவங்க வளர்க்குறாங்கன்னா அவங்களுக்கு என்னென்ன சலுகைலாம் கொடுப்பீங்களோ அதேமாதிரி வாடகை தாய் மூலியமாகவும் பெற்றெடுத்து வளர்க்குறவங்களுக்கு நீங்கள் சலுகைகள்லாம் கொடுக்கணும்னு சொல்லி கோர்ட் வந்து உத்தரவு போட்டிருக்காங்க. அப்புறம் மத்திய அரசுமே வந்து இதை மாதிரி நான் 2-3 நீதிமன்றத்துலேயுமே இந்த மாதிரி தீர்ப்பு சொல்லியிருக்காங்களாம். அதனால் இப்போ மத்திய அரசே வந்து என்னதான் நீங்கள் வந்து குழந்தைய வந்து வாடகை தாய் மூலியமாக பெற்று வாங்கி வளர்த்தாலும் உங்களுக்கும் வந்து உங்கள் 6 மாதம் வந்து விடுப்பு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதையுமே வந்து இப்போ அறிவிச்சிருக்காங்களாம். ஸோ அதுதான் வந்து இந்த ஒரு வழக்கு. ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேன், டீட்டெயில்டான விஷயம் வந்து இதில் இருக்குது, நீங்கள் படித்து தெரிஞ்சுக்கோங்க. அது ரொம்ப நிறைய சட்டத்திட்டங்கள்லாம் படிக்கிற மாதிரி இருக்கும், நீங்களே படித்து தெரிஞ்சுக்கோங்க. எதுக்கு இந்த மாதிரி சின்ன வழக்காக நம்ம வந்து இந்த வீடியோவில் சொல்கிறோன்னா, ஸோ நமக்கு ஏதாச்சும் ஒரு பிரச்சனை, இந்த பிரச்சனைக்கெல்லாம் கோர்ட்டுக்கு போகலாமா அப்படின்னு சொல்லி நீங்கள் நினச்சிட்டு பயந்துக்கிட்டு கஷ்டப்பட்டுட்டு இருக்காமல் எந்த விஷயமா இருந்தாலும் நீங்கள் கோர்ட்டுக்கு போனால் கண்டிப்பாக அதிலிருந்து உங்களுக்கு ஒரு நீதி கிடைக்கும், உங்களுக்கு நீதிமன்றத்துக்கு மேலே ஒரு நம்பிக்கை வரும். அதுக்கு தான் வந்து நீதிபதி கே. சந்திர அவர்கள் வந்து இந்த புத்தகம் வந்து எழுதியிருக்காங்க. ஸோ புத்தகம் வந்து வாங்கி படிங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு புத்தகம் இது. ஒரு 200 ரூபாய் செலவு பண்ணால் கண்டிப்பாக வந்து நிறைய யூஸ்ஃபுல்லான ஒரு புத்தகம் இது. விகடன் பிரசுரம் தான் வெளியிட்டிருக்காங்க. சட்டத்தால் யுத்தம் செய் நீதிபதி கே. சந்திர அவர்கள் வந்து எழுதினது. நன்றி.